அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யார எங்கெல்லாம் துதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஔவையாருடைய பாடல் மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நேசனை காணாவிடத்து நெஞ்சார துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்த தமிழ் நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில். இது ஔவையாருடைய தனிப்பாடல். நேசன் தான் நண்பன். நண்பன் இருக்கும்போது அவனை பாராட்டக்கூடாது, மற்ற முன்னாடி அவனை பாராட்டக்கூடாது. முக நக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால அவன் இருக்கும்போது அவனை பாராட்டக்கூடாது. இல்லாத நேரத்துல அவனுடைய செயல்களை பத்தி நம்ம பாராட்டணும். நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தே. நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை அவர் இருக்கும்போது பாராட்டணும், அவர் இல்லாத நேரத்தில் அவரை பத்தி பேசும்போது அவரை பத்திய நல்ல விஷயங்களை பாராட்ட வேண்டும். வாச மனையாளை பஞ்சனையில், நம்முடைய மனைவி பஞ்சனையில் அந்த அறையில் தான் பாராட்டணும். எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லா இடத்தையும் அவளை பாராட்டினே இருக்கக்கூடாது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. பெற்ற பிள்ளை தன்னுடைய மகனை அவனுடைய வளர்ச்சியை, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து அவன் முன்னாடியே முகத்துக்கு நேரவே பாராட்டக்கூடாது. அது நெஞ்சில் அவனுடைய வளர்ச்சி பார்த்து நெஞ்சில் சந்தோஷமா பாராட்டணும். அதே போல வீட்டுல வேலை செய்யறவங்க, நிலத்துல நம்முடைய நிலங்களில் வேலை செய்யறவங்க, வினையாட்கள், அவங்களும் வேலையுடைய முடிவில் அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவங்களை பாராட்டணும். வேலை செய்யும் போதே ஆகா நீங்க அற்புதமாக வேலை செய்கிறீர்கள் அவர் சொல்லக்கூடாது. இது ஔவையார் நேசனை காணாவிடத்து நெஞ்சார துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்த தமிழ் நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில் என்று நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார்கள். நன்றி.